அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைய ஹதீஸ் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டேன், நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அப்பொழுது அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைக்கிறான். சூரத்துல் ஹூதுல வர, வ அகீமிஸ் ஸலாத்தி தரஃபைன் நஹாரி வ ஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிப்ன ஸய்யாத் என்ற வசனத்தை இறக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபருக்கு இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை சொல்லி, பகலினுடைய இரு ஓரங்களிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்க, இரவு சிறு நேரம் கழிந்த பிறகு தொழுகையை பேணுவீராக என்பதாக கூறி, நிச்சயமாக இன்னல் ஹசனாத்தி நற்காரியங்கள் உத்ஹிப்ன ஸய்யாத் தீமைகளை அழிக்கும் என்பதாக கூறுகிறாங்க. அப்போ அந்த மனிதர் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் அலிஹாதா, இது இந்த சட்டம் எனக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறுகிறார்கள், லா லி ஜமீஇல் உம்மத்தி குல்லிஹிம், இது என்னுடைய சமுதாயம் அனைவருக்கும் என்பதாக. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இரண்டிலும் பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸுடைய நோக்கம், ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டானா அந்த பாவத்திற்கு மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பவும் மீள வேண்டும். தவறு செய்வது என்பது மனிதனுடைய இயற்கை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்கள், குல்லு பனி ஆதமுன் ஹத்தாவுன், ஆதமுடைய ஒவ்வொரு மகனும் தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனால் அந்த தவறிலேயே நிலைச்சு இருக்கிறது தான் இங்கே குற்றமாக கருதப்படுது. இன்னொரு விஷயம், நீங்கள் என்னலாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது தானே, நம்மலாம் அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தானே நம்ம செய்கிறோம். அப்போ இதுக்கான காரணமும் நம்ம ஒரு தவறு செய்கிறோம் என்றால் அதுவுமே அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது தானே அப்படின்னு நினைக்கலாம். இதை பற்றியே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் திட்டங்கள் தலைப்புக்கு கீழே ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. வரங்களே சாபங்கள் ஆகும் என்றால் இங்கு தவங்கள் எதற்காக? இந்த இடத்துல வரங்களுங்கிறத திட்டத்துக்கு குறியீடாகவும் சாபங்கிறத பயனற்ற விளைவுக்கு குறியீடாகவும் பயன்படுத்தியிருப்பாரு. தரமற்ற திட்டங்கள்னால பயனற்ற விளைவுகள் உண்டாகுது அப்படிங்கிறத அவர் கருத்து கொண்டிருப்பாரு. இந்த இடத்துல நாம அல்லாஹ்வுடைய திட்டம் அப்படி இருக்கு, தவறாக இருக்கு, அதனால தான் நாம தவறான செயல்கள் செய்கிறோம், அது அல்லாஹ்வுடைய அனுமதியோட தான் நடக்குது அப்படிங்கிற நாம இதை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய திட்டம் அனைத்தையும் விட மிக சிறப்பானது. அல்லாஹ் மனுஷனை படைச்சு நல்லது செய்யற சக்தியும் அவன்கிட்ட கொடுத்துட்டான், தீமை செய்யற சக்தியும் அவன் கையிலே கொடுத்துட்டான். ரெண்டுமே அவனோட கையில தான் இருக்கு. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றி அதற்கு ஏற்றாற்போல் நல் அமல்களை செய்து பள்ளிவாசலுக்கு போறதும் மது கடைக்கு போறதும் அவன் கையில தான் இருக்கு. இந்த இடத்துல அவனுடைய மன கட்டுப்பாடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் நாளை மறுமையோடைய வெற்றியை அவன் அடைகிறான். சரி, ஒருவேளை அவனுடைய மனக்கட்டுப்பாடை இழந்து அவனுடைய நப்சுக்கு அடிமையாகி தவறுகள் செய்யறான், பாவங்கள் செய்யறான், அதுலயே மூழ்கி கிடக்கான். இப்ப அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி வந்தா அல்லாஹ் அதை எங்கேயுமே எந்த இடத்துலயுமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலுமே தௌபா செய்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கு அப்படின்னு தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய திட்டம் எந்த அளவுக்கு சிறப்பானது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அறிவிக்கிறார்கள், வல்லதி நப்சி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ்லம் துதினிபு, நீங்க பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விக்கும், அல்லாஹ் உங்களை போக்கிட்டு வஜாபிகோமி, வேறொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவங்க பாவம் செய்வாங்க, பாவம் செஞ்சு ஃபயஸ்தஃபிரூன அல்லாஹ், அவங்க அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவாங்க. ஃபயக்ஃபிரு லஹும், அல்லாஹ் அவளுடைய பாவங்களை மன்னிப்பான். நாளை மறுமையில் எந்த ஒரு ஆத்மாவும் அல்லாஹ் இடத்துல வந்து, யா அல்லாஹ், தவறு செய்யறதுக்கு நீ தான் எனக்கு சக்தி கொடுத்த, அதனாலதான் நான் தவறு செஞ்சேன்னு எந்த ஒரு குற்றமும் கூற முடியாது. அதே போல உலகத்துல செஞ்ச பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறவங்க, மஃபிரத் தேடுறவங்களுக்கு அல்லாஹ் எந்த பாவத்தையும் நான் மன்னிக்க மாட்டேன்னு கூறவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி, கருணையை பற்றி கூறும் பொழுது இப்படி கூறுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், ஜஅலல்லாஹு ரஹ்மத்தன் மிஅத ஜுஸ்இன், அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை, கருணையை 100 பகுதிகளாக ஆக்கினான். அம்சக இன்தகு 99, அவனிடத்திலேயே 99 கருணைகளை வைத்துக் கொண்டான். வஅன்ஸல ஃபில் அர்லி ஜுஸ்அன் வாஹிதன், ஒரே ஒரு கருணையை, ஒரே ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா அந்த உலக மக்களிடத்திலையும் ஜின்களிடத்திலையும் விலங்குகளிடத்திலையும் பரவ செய்தான். அந்த ஒரு கருணையை வச்சு கொண்டுதான், அந்த ஒரு ரஹ்மத்தை வச்சு கொண்டுதான் முழு பூச்சிகள் எதிர்களுக்கு மத்தியிலையும் அன்பு காட்டுறாங்க. ஒரு தாய் தன் பிள்ளையிட்ட அன்பு காட்டுறதும், ஒரு பிள்ளை தன் தாயிட்ட அன்பு காட்டுறதும், இது போல உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்பினங்களும் அன்பையும் பரிவையும் ரஹ்மத்தையும் காட்டுவது அல்லாஹ் தஆலாவிற்கு அனுப்பி வைத்த இந்த ஒரு கிருபையின் மூலமாகத்தான். அவனிடத்துல 99 ரஹ்மத்துகள் இருக்கிறது. அதை வச்சு நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டானா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றியும் மக்ஃபிரத்தை பற்றியும் ஏராளமான ஹதீஸ்கள் உள்ளது. அல்லாஹ் எந்த அளவுக்கு திட்டம் தீட்டுவதில் சிறப்பான என்று இந்த சில ஹதீஸ்களே நமக்கு போதுமானதாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.